praise God for enabling us to come in such large numbers for this 3-day program called Old Paths Retreat. பூர்வ பாதைகள் தியான முகாம் என்ற இந்த 3 நாள் முகாமிற்கு ஏராளமானோர் வந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். So much of prayer and preparation have gone on before this program. இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக அதிகமான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. But we are not depending on our prayer on preparation, but we are depending on God who answers our prayers and God who has enabled us to prepare this program. நம்முடைய ஜெபத்தின் மீதோ இல்லை என்றால் நாம் செய்த ஏற்பாட்டின் மேலோ சார்ந்திராமல் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரின் மீது சார்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். Already in the handbills that were distributed to you, you were briefly explained the purpose of this program. உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிதழிலேயே ஏற்கனவே இந்த முகாமிற்கான நோக்கம் விளக்கப்பட்டிருக்கிறது. In the early years of 60s, God was moving with revival blessings among various churches in Tamil Nadu, especially among young people. 1960 ஆண்டுகளிலே தமிழகத்தின் பல்வேறு திருச்சபையிலே எழுப்புதலின் ஆவியானவர் அதிகமாக அசைவாடினார். குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலே அவருடைய அசைவாட்டத்தை அதிகமாக காண முடிந்தது. In the year 1970, exactly on this month of October, about 30 young people, most of them from professional colleges in Tamil Nadu and South India, we gathered together exactly in this city of Karaikudi for a 3-day of waiting in the presence of the Lord with prayer. சரியாக 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாதத்திலே தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்கள் 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே கூடி காத்திருக்கும்படியாக இந்த காரைக்குடி பட்டணத்திலே கூடி வந்தோம். And we did not have any specific agenda because that was not a gathering of prayer for a forthcoming program. அந்த கூட்டத்திற்கு ஒரு எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஏனென்று சொன்னால் முன்னே நடக்கவிருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தவில்லை. We simply wanted to wait in the presence of the Lord to understand his mind for times like this. இப்படிப்பட்ட காலத்திற்காக ஆண்டவருடைய மனதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான ஒரே நோக்கத்தோடு கூட கூடி வந்தோம். And God in his sovereign grace and mercy poured out upon us his spirit of grace and supplication. தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியும் கிருபையின்படியும் விண்ணப்பத்தின் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் எங்கள் மீது பொழிந்தருளினார். And on the 3rd day, sometime towards the end of that 3-day gathering, the spirit of the Lord moved upon us mightily with a prophetic message from book of Ezekiel chapter 34 and verse 26. அந்த கூட்டத்தின் 3வது நாளிலே முடிவு கட்டத்திற்கு வருகிற பொழுது தீர்க்க தரிசன ஆவியானவர் அபரிமிதமாய் எங்கள் மீது இறங்கி எசேக்கியேல் 34வது அத்தியாயம் 26வது வசனத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன செய்தியை தந்தருளினார். There shall be showers of blessing. ஆசீர்வாதமான மழை பெய்யும். And it was following that program in October 1970. In 1971, we had the first blessing retreat of Blessing Youth Mission. அதை தொடர்ந்து 71வது ஆண்டிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் முதலாவது ஆசீர்வாத தியான முகாமை நடத்தினோம். And the rest what happened all these 40 years is history. அதை தொடர்ந்து நடந்த 40 ஆண்டுகளிலும் கடந்த 40 ஆண்டுகளிலும் நடந்த காரியங்கள் எல்லாம் சரித்திரம். In remembrance of what God graciously did on our midst in October 1970, which gave birth to not only Blessing Youth Mission but to various indigenous Indian organizations, we have gathered here to once again to research and re-study the old paths from God's word. அந்த 70வது ஆண்டிலே நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்கு மாத்திரமல்ல இன்னும் அநேக இயக்கங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே எழும்பும்படியாக உதவி செய்த ஆண்டவருடைய சமூகத்திலே இதே பட்டணத்திலே கூடி நம்மை திருப்பி ஆராய்ந்து பார்த்து திருப்பி வேதத்தை ஆராயும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். This gathering is not for inaugurating or launching forth another organization. இன்னொரு இயக்கத்தை
ஆரம்பிப்பதற்காக இந்த ஒரு கூட்டம் நடத்தப்படவில்லை. I think it is already too late to start another organization because the coming of the Lord is very much near and he is at the door. இன்னொரு இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு இப்பொழுதே கால தாமதமாகிவிட்டது. ஆண்டவருடைய வருகை மிக நெருக்கமாக இருக்கிறது. What is necessary at this point of time in history is that all the existing churches and all the existing organizations should come back to the biblical standards and principles. இப்படிப்பட்ட காலத்திற்கு தேவையான முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் இப்பொழுதுதானே இருக்கிற எல்லா சபைகளும் எல்லா இயக்கங்களும் பூர்வ பாதைகளுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வர வேண்டும். And towards the end we wanted to meditate during these 3 days book of Jeremiah 6th chapter and 16th verse. இந்த 3 நாட்களும் அந்த நோக்கத்தோடு கூட எரேமியா 6வது அத்தியாயம் 16வது வசனத்திலிருந்து நாம் தியானம் செய்யவிருக்கிறோம். Turn your Bibles to Jeremiah 6th chapter verse 16. As much as you take down notes, it is also necessary and important that you turn to your Bibles. உங்களுடைய வேத புத்தகத்தை தயவு செய்து எரேமியா புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுப்பது நல்லதுதான், அதோடு கூட உங்களுடைய வேதாகமத்தையும் கண்டிப்பாக திருப்ப வேண்டும். I will try to go as slow as possible and you should try to see for yourself with your own naked eye into your open Bibles to see whether things are so. நான் எவ்வளவு மெதுவாக செல்ல முடியுமோ அவ்வளவு மெதுவாக செல்லுவேன். நீங்கள் உங்களுடைய சொந்த கண்களினாலே உங்களுடைய வேதத்தில் இருந்து காரியம் இப்படி இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். Because during these 3 days there will be so much of unlearning and so much of correction that we will need to be doing in the presence of God. இந்த 3 நாட்களிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் படித்தவைகளை விட்டுவிட வேண்டியதும் மற்றும் புதிதாக படிக்க வேண்டியவைகளும் अनेகம் இருக்கும். Turn with us to book of Jeremiah 6th chapter and 16th verse. எரேமியா 6வது அத்தியாயம் 16வது வசனம். Thus says the Lord, stand in the ways and see and ask for the old paths where the good way is and walk in it, then you will find rest for your souls. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There are 3 things which the Lord wants us to do in this gathering. இந்த ஒரு கூட்டத்திலே 3 காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று நம்மிலே எதிர்பார்க்கிறார். First, you stop a while. That means stand in the ways. நீங்கள் வழியிலே நிற்க வேண்டும். That means you have been going pretty fast in your own directions. Now this is a time where you take a halt, you give a pause, you make a stop to inquire. நாம் இவ்வளவு நாளும் நமக்கு நம்முடைய மனப்போக்கிலே நம்முடைய திசையிலே வேகமாக ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் சற்று நிதானித்து நின்று பார்க்கும்படியாய் தேவன் அழைக்கிறார். And you find it says stand in the ways. The word ways is given in the plural. வழிகளிலே என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. That means there are so many ways that we have learned and we have adopted over the years. நாம் கடந்த ஆண்டுகளிலே अनेक பாதைகளை படித்திருக்கிறோம், अनेक பாதைகளிலே கடந்து வந்திருக்கிறோம். And having stood and having stopped for a while, God says now you see, you inquire. கொஞ்சம் நின்ற பின்பு நீங்கள் கேட்டு விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். That means you have to make an inquiry. நாம் விசாரிக்க வேண்டும். That's what I mean by restudying the scriptures or researching the scriptures. நாம் அதைத்தான் நான் வேதத்தை திரும்ப படிப்பது இல்லை என்று சொன்னால் வேதத்தை திரும்ப ஆராய்வது என்று சொல்கிறேன். And you see what the good way is. In other words, you find out what the good way is. நல்ல வழி எங்கே என்று கண்டுபிடியுங்கள், பார்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். And having found it, the fourth and the final step is you walk in it. அதை கண்டுபிடித்த பின்பு 4வது முடிவுமாக அதிலே நாம் நடக்க வேண்டும். Now there are 4 steps so clearly laid out for us. இங்கே 4 படிகள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. First, you stop where you are. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே நிற்க வேண்டும். Number 2, you make some inquiries. இரண்டாவது நாம் விசாரிக்க வேண்டும். And thirdly, you find out what the good way is. நல்ல வழி எது என்று கண்டறியுங்கள். And fourthly, having found the good way, you walk in it. 4வதாக நல்ல வழியை கண்டறிந்து நாம் அந்த நல்ல வழியிலே நடக்க வேண்டும். But in Jeremiah's time, you know what was the response to this prophetic message? இந்த ஒரு தீர்க்கதரிசன செய்திக்கு எரேமியாவின் காலத்திலே அவருடைய மாறுத்திரம் எப்படி இருந்தது தெரியுமா? Then when God said you will find rest for your souls, but they said we will not walk in it. ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னாலும்
மக்கள் இவ்விதமாக மாறுத்திரம் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். Now things have not changed very much from the days of Jeremiah. எரேமியாவின் காலத்தை காட்டிலும் நாம் மாறுபட்ட ஒரு காலத்திலே இன்றைக்கு இல்லை. Usually we like our own ways. பொதுவாக நம்முடைய சொந்த வழியை நாம் விரும்புவோம். That is the sin of sins. அதுதான் பாவத்திலே பெரிய பாவம். How do I say that? அதை நான் எப்படி சொல்லுகிறேன்? God has put all the iniquity on his son Jesus Christ. ஆண்ட பிதாவாகிய தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஊற்றினார். And what is that sin or what is that iniquity? அந்த அக்கிரமம் அந்த பாவம் என்ன தெரியுமா? Each of us we have gone on our own way. நாம் நம்முடைய சொந்த வழிகளிலே நம்முடைய சொந்த வழிகளிலே சென்று விட்டோம். So the sin of sins is going on our own way. நமக்கு தெரிந்த நம்முடைய சொந்த வழியிலே செல்வதுதான் பாவங்களிலே பெரிய பாவம். So to turn our direction from the way that we relish and cherish and come back to the way that God has prescribed is not that easy in any generation. நாம் விரும்பி இஷ்டப்பட்டு சென்ற பாதையில் இருந்து தேவன் விரும்புகிற பாதைக்கு திரும்பி வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. So we should not simply read those people in this passage, we should read ourselves in this passage. அந்த காலத்து மக்களை அல்ல, நம்மை நாமே இந்த ஒரு வாக்கிய பாகத்திலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். They said we will not walk in it. நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். And look at the 17th verse. 17வது வசனத்தை பார்ப்போம். I set watchmen over you. நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்தேன். And I said, listen to the sound of the trumpet. எக்காள சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். But they said, we will not listen. அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். Beloved, all through the ages I want to tell you, beginning with prophet Moses, God has been constantly sending his messengers by name, prophets, to change the course of his people towards the right path. மோசேயின் காலம் துவக்கி இன்றைக்கு வரைக்கும் தேவன் தன்னுடைய தீர்க்கர்களை அனுப்பி தன்னுடைய மக்கள் தங்களுடைய பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பாதையை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்க்க தரிசன வசனத்தை செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். But in general the response has not been positive, it has been outrightly negative. பொதுவாக எப்பொழுதுமே அதற்கான மாறுத்திரம் எதிர்மறையாகவே இருந்தது. Look at the 19th verse carefully. 19வது வசனத்தை பார்ப்போம். Hear, O earth, behold, I will certainly bring calamity on this people, even the fruit of their thoughts, because they have not heeded my words nor my law, but they have rejected it. பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். There are two things which are contrasted here. இங்கே இரண்டு காரியங்கள் முரணாக சொல்லப்படுகிறது. Their own thoughts and God's own words. அவர்களுடைய சொந்த எண்ணங்கள் தேவனுடைய எண்ணம். They would rather keep to their own thoughts and reject God's very words. அவர்கள் தங்களுடைய சொந்த எண்ணங்கள் மீது சார்ந்து இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பார்கள். That does not mean they will become irreligious. அவர்கள் அப்படி சொல்வதனாலே அவர்கள் பக்தியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. It does not mean that they will walk away from their God. அவருடைய தேவனை விட்டு அவர்கள் தூரமாக நடந்து சென்று விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. That only means that they will try to accommodate religion according to their own convenience. தங்களுடைய அனுகூலத்திற்கு தக்கதாக வசதிக்கு தக்கதாக தங்களுடைய மார்க்கத்தை தர்மத்தை மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். Having known that they have disobeyed the Lord, in order to appease God, they will try to bring unto him lot of offerings. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் என்று அறிந்திருக்கிறதுனாலே தேவனை பிரியப்படுத்தும்படியாக அநேக காணிக்கைகளையும் பலிகளையும் கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். That's what we read in verse 20. அதைத்தான் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். What purpose to me comes frankincense from Sheba and sweet cane from a far country? Your burnt offerings are not acceptable, nor your sacrifices sweet to me. சேபாவிலிருந்து வருகிற தூபவர்க்கமும் தூரதேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எனத்துக்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாய் இராது. They were trying to bring frankincense not from the locality where they were staying, from a far off country like Sheba, just like we used to bring perfume from France. They were bringing frankincense from Sheba.
தூப வர்க்கத்தை தங்களுடைய சொந்த இடத்திலிருந்து அல்ல, நாம் எப்படி சென்ட்டை பிரான்ஸ் தேசத்திலிருந்து இங்கே கொண்டு வருகிறோமோ அதே விதமாக சேபாவின் தேசத்திலிருந்து தூப வர்க்கத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். God says you are bringing frankincense, but it is not sweet smelling for me. நீங்கள் தூப வர்க்கத்தை கொண்டு வருகிறது என்னவோ நிஜம்தான், ஆனால் அதிலே எந்த விதமான நற்மணமும் எனக்கு வரவில்லை என்று You are bringing sweet cane or sugar cane, but it is not sweet to my tongue. நீங்கள் கரும்பை எனக்கு கொண்டு வந்து தருகிறீர்கள், ஆனால் அதிலே எனக்கு என்னுடைய நாவிற்கு எந்த விதமான இனிமையும் இல்லை. Beloved, don't think I am little too strong at the beginning of this message, but unless and until the entire Christendom decides to start here, there is no good future for Christianity. செய்தியின் துவக்கத்திலே நான் சற்று கடினமாக இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். முழு கிறிஸ்தவமும் இங்கே இந்த இடத்திலே திரும்ப ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவத்திற்கு விமோசனமே இல்லை. There may be activities, there will be programs, there will be offerings, there will be worship, and name what? 101 things. But until you come back to the old path that God himself has prescribed, there is not the kind of future that God intends for us. அங்கே अनेक விதமான நிகழ்ச்சிகள் இருக்கலாம், நடவடிக்கைகள் இருக்கலாம், இன்னும் எத்தனையோ காரியங்களை, 1000 காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் விரும்புகிற அந்த பூர்வ பாதைகளுக்கு நாம் திரும்பி வராத பட்சத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய நம்முடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்க முடியாது. Now Jeremiah was not an isolated one. There were other prophets whom God down through the ages has been using to send forth his message. எரேமியா மாத்திரம் ஏனோ இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறான் என்று பொருள் அல்ல. காலம் ஆதி காலம் துவங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா தீர்க்கர்களுமே ஏறத்தாழ இதே ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள். Turn with us to the book of Deuteronomy to meet prophet Moses in the 30th chapter. உபாகமத்தின் புத்தகம் 30வது அத்தியாயத்திலே தீர்க்கனாகிய மோசேயை நாம் சந்திப்போம். Look at the second and the third verses. இரண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். He says, return to the Lord your God and obey his voice according to all that I command you this day. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். And then the Lord says, then the Lord God will bring you back from captivity and he will gather you from all the nations where he has scattered you. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். Now come to meet prophet Samuel in 1 Samuel 7th chapter. 1 சாமுவேல் 7வது அத்தியாயத்திலே தீர்க்கனாகிய சாமுவேலை சந்திப்போம். And look at the third verse. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். Samuel spoke to the house of Israel saying, if you turn to the Lord with all your hearts. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் என்று சொல்கிறார். And come to meet that princely prophet Isaiah in book of Isaiah 31st chapter. ராஜரீக தீர்க்கனாகிய ஏசாயாவை ஏசாயா 31வது அத்தியாயத்திலே நாம் சந்திப்போம். And look at the 6th verse. 6வது வசனத்தை பார்ப்போம். Return to him against whom the children of Israel have deeply revolted. இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள். Come to the 55th chapter and look at the 7th verse. 55வது அத்தியாயம் 7வது வசனத்தை வாசிப்போம். Let the wicked forsake his way and the unrighteous man his thoughts. Let him return to the Lord. Return. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். Come to book of Hosea. He is one of the minor prophets in the 12th chapter. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு வருவோம். 12th chapter. 12வது அத்தியாயம். Look at the 6th verse. 6வது வசனத்தை வாசிப்போம். So you by the help of your God return, observe mercy and justice and wait on your God continuously. இப்போதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. And come to the 14th chapter, first verse. 14வது அத்தியாயம் 1வது வசனம். O Israel, return to the Lord your God, you have stumbled because of your iniquity. இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்திலே விழுந்தாய். Book of Joel, 2nd chapter. யோவேல் 2வது அத்தியாயம். Look at the 12th and the 13th verse. These are all prophets whom God used for restoration. 12வது 13வது வசனத்தை வாசிப்போம். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் திரும்ப கட்டுவதற்காக பயன்படுத்தின தீர்க்கர்கள். Now therefore says the Lord, turn to me with all your heart, with fasting, with weeping and with mourning.
ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள். Come with me to book of Amos and 4th chapter ஆமோஸ் 4வது அத்தியாயம் and the 6th verse. 6வது வசனம். I gave you cleanness of teeth in all your cities and lack of bread in all your places, yet you have not returned to me, says the Lord. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8th verse. 8வது வசனம். Latter portion. பின்பாகம். Yet you have not returned to me, says the Lord. ஆகிலும் நீங்கள் என்னிடத்திலே திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9th verse. 9வது வசனம். Latter portion. பின்பாகம். Yet you have not returned to me, says the Lord. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10th verse. 10வது வசனம். Latter portion. பின்பகுதி. Yet you have not returned to me, says the Lord. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Come with me to book of Zechariah, 1st chapter. சகரியாவின் புத்தகம் 1வது அத்தியாயம் 3rd verse. 3வது வசனம். Therefore say to them, thus says the Lord of hosts, return to me, says the Lord of hosts, then I will return to you, says the Lord of hosts. ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Is it not very interesting? இது மிகவும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆர்வம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இல்லையா? The Lord of hosts says, return to me, and the Lord of hosts says, I will return to you. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்திலே திரும்புங்கள் என்று. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலே திரும்புவேன் என்று. God was trying to stand behind the words of the prophet. That is the meaning of these passages. தீர்க்கருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் என்பதுதான் இந்த ஒரு வாக்கியத்தின் பொருள். Turn with us to book of Malachi, 3rd chapter. மல்கியாவின் புத்தகம் 3வது அத்தியாயம். Look at the 7th verse. 7வது வசனம். From the days of your fathers you have gone away from my ordinances and you have not kept them. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். Return to me and I will return to you, says the Lord of hosts. என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். And something very interesting comes in this book of Zechariah. Book of Zechariah, look at the 1st chapter. 1வது அத்தியாயம். Look at the 4th verse. 4வது வசனம். Do not be like your fathers to whom the former prophets preach. Former prophets preach. உங்கள் பிதாக்களை போலிராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி. முந்தின தீர்க்கதரிசிகள். Underline that words. முந்தின தீர்க்கதரிசிகள், former prophets. முந்தின தீர்க்கதரிசிகள் அடிக்கோடிடுங்கள். And come with me to the 7th chapter. 7வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். There also we read, you have not obeyed the words of the former prophets. Underline former prophets. முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ. And then come to the 12th verse. 12வது வசனம். There also it says, the Lord of hosts by his spirit through the former prophets. Underline former prophets. கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு. Now what do all these passages mean to us? இந்த வாக்கிய பகுதிகள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? Through Moses, God wanted his people to come back to the old path. மோசேயின் மூலமாக தன்னுடைய மக்கள் திரும்ப பூர்வ பாதைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். He did that through prophet Samuel. சாமுவேலின் மூலமாகவும் அதையே செய்கிறார். And then he did that through prophet Isaiah. ஏசாயா தீர்க்கனின் மூலமாகவும் அதையே செய்கிறார். And Hosea and Joel. ஓசியா மற்றும் யோவேலின் மூலமாகவும் அதை செய்கிறார். And Amos and Zechariah. ஆமோஸ் மற்றும் சகரியாவின் மூலமாக அதே அழைப்பு. And finally the last of the Old Testament prophets, that Malachi. தீர்க்கனாகிய மல்கியாவும் அதே அழைப்பை கொடுக்கிறார். And putting all these together, God uses a word through the lips of prophet Zechariah, former prophets. இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி இங்க சகரியாவின் புத்தகத்திலே ஆண்டவர் சகரியாவின் வாயின் மூலமாக முந்தின தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். Today the word prophet is a very popular word. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தை மிகவும் பிரபல்யமான ஒரு வார்த்தை. If there is a conference where a prophet comes to give some prophecies, millions will assemble there. ஒருவேளை ஒரு கருத்தரங்கிலே ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆயிரம் ஜனங்கள் அங்கே கூடி வருவார்கள். You know why? ஏன் தெரியுமா? We have forgotten the meaning of the word prophecy or prophet. தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் தீர்க்கதரிசி என்கிற வார்த்தையின் பொருளை நாம் மறந்து விட்டோம். Now the main ministry of prophet is not to tell you what will happen to your daughter or what will happen to your son,
but the main ministry of the prophet is calling the church back to repentance. தீர்க்கதரிசியின் பிரதானமான வேலை, பிரதானமான ஊழியம் உங்களுடைய மகனுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய மகளுக்கு என்ன நடக்கும் என்று சொல்வதல்ல, ஆனால் தேவனுடைய சபையை தேவனிடத்திலே திரும்ப அழைப்பது. Now turn to all the prophetic passages in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசன வசனங்களையும் பாருங்கள். It is not foretelling, it is forthtelling. அது ஏதோ ஒரு குறி சொல்லுகிறதை போல இல்லாமல் நேரடியாக பேசுகிறதாக இருக்கிறது. It is always calling God's people back to repentance. அவர்கள் திரும்ப மனம் திரும்ப அழைக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. Priests will backslide, ஒருவேளை ஆசாரியர்கள் பின்வாங்கி போகலாம், and kings will backslide, அரசர்கள் பின்வாங்கி போகலாம். Suddenly God will raise a prophet in the wilderness, உடனடியாக அங்கே தேவன் ஒரு வனாந்தரத்திலே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார். and he will be the greatest of all the prophets born to women. ஸ்திரீகளிலே பிறந்தவர்களே அவன் சிறந்த ஒரு தீர்க்கனாக இருப்பான். And what will he preach? அவன் என்ன பிரசங்கிப்பான்? Repent, that will be his message. மனம் திரும்புங்கள், அதுதான் உடைய செய்தியாக இருக்கும். All the prophets that God has used in the former days, they were all men who were calling the church back to repentance and the old path. தேவனால் பயன்படுத்தப்பட்ட முந்தின காலத்து தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தேவ மக்களை மனம் திரும்பும்படியாக, தேவனிடத்திலே திரும்பும்படியாக கூவி அழைக்கிறவர்களாக இருந்தார்கள்.